ஜெயிலர் 2 படத்தோடைய முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கேரளா பகுதியில் நடைபெற்றது. அதாவது ரஜினிகாந்தோட நடிப்பில் லோகேஷோட இயக்கத்தில் கூலி திரைப்படம் அண்மையில் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருது. இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் கலந்து கொள்ள இருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் நெல்சன் கூட்டணியில் வெளியான திரைப்படம் தான் ஜெயிலர். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றது. படத்தோட முதல் பாகத்தோட வெற்றியை தொடர்ந்து தற்போது ஜெயிலர் 2 திரைப்படம் உருவாகி வருது. ஜெயிலர் 2 படத்துடைய முதற்கட்ட படப்பிடிப்பு பணிகள் கேரளா பகுதியில் நடைபெற்றது. படத்தில் தற்போது நடிகர் ஃபகத் ஃபாசில், மோகன்லால், தெலுங்கு நடிகர் பாலையா இணைஞ்சிருக்காங்களாம். மேலும் இந்த வரிசையில் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யாவும் இணைந்திருக்காரு. இந்நிலையில் சமீபத்தில் விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட நெல்சன் ஜெயிலர் 2 குறித்து பேசினார். அப்போது அவர் கூறியது என்னவென்றால், நான் படக்கதையை எழுதி வரை அது நன்றாக தான் இருக்கு. ஜெயிலர் 2 கதையா நன்றாக இருக்கிறது. படப்பிடிப்பு முடியாமல் நான் எதையும் சொல்ல முடியாது. மக்களுக்கு திரைப்படம் பிடிக்கும் என நம்புறேன் என சொல்லியிருக்காரு. ஜெயிலர் 2 படத்தை அந்தளவுக்கு ஹைப் ஏற்ற வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் நெல்சன் அவர்கள் அடக்கி வாசிக்கிறாராம். மேலும் படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜெயிலர் 2 படத்தை பற்றி பேசுவீங்க. இப்போ நான் ஓவர் ஹைப் ஏற்றி இந்த படத்தையே கெடுக்க விரும்பலை. இப்போ வர படங்களுக்கெல்லாம் ஓவர் ஹைப் ஏற்றி விட்டுட்டு தான் கடைசியில் படம் ரொம்ப அடி வாங்கிடுது. கண்டிப்பாக அந்த மாதிரி இந்த படத்தை ஓவர் ஹைப் ஏற்ற மாட்டோம். ஜெயிலர் 1 படத்துக்கு எப்படி ஹைப்பே இல்லாமல் படம் ஓடுமோ ஓடாதோ என்ற சந்தேகத்திலே படம் ஓடிச்சோ, அதே போல தான் மிக பெரும் ஸ்டார் காஸ்டில் இந்த ஜெயிலர் 2 படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் என நம்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். மேலும் தொடர்ந்து தமிழ்நாடு மற்றும் கேரளா பகுதிகளில் அடுத்தடுத்து படப்பிடிப்பை நடத்தி கொண்டிருக்காரு. இந்த படப்பிடிப்பில் மோகன்லாலோட ரஜினியும் இணைந்து அடுத்தடுத்த படப்பிடிப்புக்காக இணைஞ்சிருக்காங்களாம். தொடர்ந்து பாலையாவும் ரஜினியோடு சேர்ந்து சில முக்கியமான சீன்ஸில் நடிக்கிறதுனால படம் பட்டாசா இருக்கும் என்று சொல்லப்படுது. இந்தி நடிகையான வித்யா பாலனும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிட்டு இருக்காங்க. மேலும் ஜெயிலர் 1 போல விறுவிறுப்பான திரைக்கதையை இந்த படத்திலையும் எழுதியிருக்கிறதாகவும், முக்கியமாக முத்துவேல் பாண்டியன் என்கின்ற ஜெயிலர் எந்த அளவுக்கு அல்ட்ராசிட்டி பண்ணாருன்றது தான் இந்த படத்தில் மெயின் கதையாக எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படத்தோட இசை அனிருத் மேற்கொள்ள சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்சுட்டு வராங்க. படத்தோட ஒளிப்பதிவை விஜய் கார்த்திக் கண்ணன் மேற்கொள்கிறாரு. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.